ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளாட போகிறது பிவிபி ஸ்லோ ஏன்னா உங்களுக்கே புரியாது. பிவிபி தான், ஏன்னா இன்னொரு வீடியோ இருக்குது, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட. அது கிட்டத்தட்ட 45 நிமிஷம் என்னோட வெளியே போயிட்டோம். சரி நான் இன்றைக்கி இந்த பிவிபி வீடியோ போடுறதால இல்லை, பட் அது 40 நிமிஷம் போயிடுச்சு. 40 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்குது. அதனால் அது லைவ் போடலான்னு பார்த்தா லைவ் போட முடியல. என்னன்னு தெரில காரணம். லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாதுன்ட்டானுங்க. நான் லைவ் போடலாம் தான் இன்றைக்கி பார்த்தேன், பட்டு போட முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனுக்கு சர்வருக்குள்ளே போய் விளாட்றப்பான். ஏன் சர்வருக்குள்ளே விளாட முடியல என்னன்னு தெரில. இது கொஞ்சம் லோ எண்டாக இருந்துச்சு. என்னோடய மொபைல் கொஞ்சம் என்னன்னு தெரில, வர வர கடுபட் பண்ணுது. ஏன்னு தெரில. ஒரே அடியாக நான் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரீனு கண்ட்ரோலும் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் இந்த பக்கம் யூடியூப்பில் அதுவும் இல்லாமல் இங்கே அதே வீடியோவில் குவாலிட்டி அதிகமாகனா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு அடிக்கிறேன். அடி போன தான் பிவிபி அப்போ இல்லை. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ் டூ ஹார்டு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நான் கண்டிப்பாக அதை நாளைக்கு இல்லைனா நாளைக்குள்ளே எடிட் பண்ணி போட்டுறேன். ஏன்னா 40 நிமிஷம் விட அது சொல்கிறதுக்குள்ளே பேசுகிறதுக்குள்ள ஐயோ கீபோர்டாக செத்து போனேன். கண்டிப்பாக கொண்டுருவோம். நீங்கள் நல்லா இம்மா நேரம் நான் விளாண்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக விளாண்டுருக்கேன் பிவிபி. 1.5 மணி நேரம் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி. போய் என் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது காலைல 8 மணிக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இப்போ என் ரெக்கார்டு பண்ணக்குள்ளே 37 இருந்துச்சு சார்ஜ். எங்கள் ஃபோனில் சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். காலைல 8 மணிலேருந்து நான் ஃபோனை வைக்கவே வைக்கல, அப்படியே தான் நோண்டிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இம்மா நேரம் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வீடியோ. அது 40 நிமிஷம் விளாண்டுருந்தேன். 48 நிமிஷம் கிட்ட. ஃபஸ்ட்டு என் வீடியோவில் வந்தாங்க, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலத்தையும் நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு அதனால் இதாகிடுச்சு. ஏதோ நடந்துச்சு. அப்புறம் எப்படியோ கடைசியில் அவன் வேர்ல்டில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு சண்டே அவனுக்கு கூட விளையாடலாம் அந்த வேர்ல்டில். சரிங்களா, அந்த வேர்ல்டை வெறும் சண்டே நான் விளையாடக்குள்ள மட்டும்தான் ஹேண்டில் தொடுவோம். அது முன்னாடி எப்படி தொட மாட்டோம். ஃபஸ்ட்டு இந்த 2 போர்ஷன் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கரெக்டாக ஜஸ்ட் என்னன்னு தெரில, ஃபோன் என் கை ரொம்ப வலிச்சிச்சு காலையில். எப்படி அடிக்க முடியுது? ஓடிக்கிட்டே இருக்கா பைத்தியக்காரன் வேகமாக. முடியல அடிக்காம. என்னன்னு தெரியல, எனக்கு கண்ட்ரோல் வர மாட்டேங்குதுங்க. ரொம்ப நேரம் நல்லா தான் விளாண்டுருந்தேன். அதனால் ஒரு 5 பிளேயர்கிட்ட ஒத்துக்க தோக்கடிச்சேன். பிவிபி இந்த மாதிரி போடலாமா, இல்லை ஒத்த ஆளுக்கு நம்ம ஏகப்பட்ட பேர் கூட என்ன சண்டை போடுறது அந்த மாதிரி பிவிபி போடலாமான்னு சொல்லுவேன். இதில் பிளாக்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால் வேறு பிவிபி பார்க்கலான் இருக்குது. நான் 1 பாயிண்டில் தான் இருக்கேன். ஐயோ கொண்டுருவான். ஜஸ்ட் ஓட போகிறோம். ஐயோ ஹார்ட் ஏறிடுச்சு. உள்ளெல்லாம் கொண்டு ஓடுறாங்க. 7.2 எனக்கு இது போக வச்சு லேக் அடிக்குது. என்னன்னு தெரில. இன்னைக்கு அதான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி ரொம்ப லேக் அடிக்குது. என்னன்னு தெரில. கால் ஸ்பேம்க்கெல்லாம் நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்களேன். வீடியோ நான் அதை கட் பண்ணி தான் போடுவேன். பட்டு ஏகப்பட்ட ஃபஸ்ட் ஸ்பேம் கால் வருது. அது எப்படி போகிறதுனே தெரில. 40 நிமிஷம் உட்காந்து யாரும் பார்க்க மாட்டேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பானுங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அந்த வீடியோ. பட் அதை நான் எடிட் பண்ணி எப்படியாச்சும் ஒரு 25-35 வந்துடுறேன். 25 வந்துடும், இல்லைனா 10-23 வந்துடுறேன். ஏன்னா இன்னைக்கு டேட்டாவும் காலி கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இனி அந்த ஒரு 4 வியூஸ்க்காக தான் நான் மாத்திரம் பண்ணுறேன். எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் ஏறுன்னு பார்க்குறேன், ஏற மாட்டேங்குது. பட் எனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1K ரீச் ஆகிடுச்சு, அதாவது வியூஸ். அடுத்து 50 லைக்ஸ் வந்திருக்கு டோட்டலாக. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, இல்லைனா நாளான்னைக்குள்ள அந்த வீடியோ போட்டுடுறேன். அப்படின்னா வாங்கணுமா? ஜஸ்ட்டு மிஸ். ஆஃப் கேன் கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு ட்ரையல் இதுக்கு போகலாமா?
இன்னொரு வீடியோ சாயங்காலமாக அப்லோட் பண்ணுறேன். அதாவது அந்த ட்ரையல் சேம்பருக்குள்ளே போயிட்டு வாங்கலாமா. நெருப்பு வச்சு அடிக்கிறான். இதெல்லாம் பாருங்கள், கால் தரையில் போடுற மாதிரி தெரில. கண்டிப்பாக இவன் இதாக தொண்ணு பேசிகிட்டு இருக்கேன். அவளை கவனிச்சுக்காங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். வேணாம், இந்த இடத்துல தான் ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து நீ வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருந்துச்சு, என் கூட என்ன விளாட்றியா அப்படின்னு கேட்டுச்சு. நான் வாய்ப்பில்லைன்ட்டேன். வாய்ப்பில்லைன்னு சொல்ல, இது ஏன் டிவைஸ் இல்லைன்னு, என் கூட எப்படி விளாட்றதுன்னு கேட்டுச்சு. அதான் வச்சு செஞ்சு விட்டேன். பொலன்னு போந்துட்டேன். உட்காந்து எழுந்துச்சு. கடுப்பாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். கடுப்பாச்சு. மெசேஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம். டைப் அடிக்க தெரியுமா தெரியாதா? பார்த்தீங்களா, 1 மணி நேரம். கேளுண்ணா, मेरे साथ கேளு. நான் ஒரே ஐடியா நோன்னு அனுப்பிச்சேன். இங்கே அம்மா வர கடுப்பேற்றுறாங்க. சரி, பாதி கடை இங்கேயே முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். ஹலோ கைஸ், இவன் பாருங்க தரமாக இருக்கிறான். எப்படிப்பட்ட இருக்கணும் வணக்கங்க. பட் இதுக்கப்புறம் லேகாக இருக்கும். அதனால நான் இங்கே இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். டாடா, see you later.